நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் 16 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 17வது நோம்பினுடைய தராவிகை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இதுவரைக்கும் நான் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம் எல்லோரையும், நம் குடும்பத்தையும், நம் சமூகத்தையும் சமுதாயத்தையும் நீடித்த ஆயுளோடு, நிறைந்த செல்வத்தோடு, பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு, நோய் நொடி இல்லாத வாழ்வோடு, பூரண ஈமானோடு அல்லாஹ் நசீபாக்கி இறுதியிலே கலிமாவோடு மரணிக்கின்ற உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. எஞ்சியிருக்கக்கூடிய காலங்களிலே அனைத்து நோன்புகளையும் ஆரோக்கியத்துடன் நோக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி அருள்புரிவானாக. இன்னும் பல ரமதான் மாதங்களை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருமறை வேதத்திலே சூரா ஆல இம்ரானிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா 123வது வசனம், 124வது வசனம், 125வது வசனம், இந்த வசனத்தில் பத்ரிலே கிடைத்த வெற்றி குறித்து அல்லாஹ் கொடுத்த, அல்லாஹ் காட்டிய அந்த அற்புதங்கள் குறித்து அல்லாஹ் அதில் பேசுகிறான். முதல் ஆயத், வலகத் நஸரகுமுல்லாஹு பி பத்ர். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திட்டமாக உங்களுக்கு பத்ரிலே உதவி செய்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வ அன்தும் அதில்லா, நீங்கள் குறைவாக இருந்த எண்ணிக்கையிலே மிக குறைவாக நீங்கள் இருந்தீர்கள். இருந்த போதிலும் கூட உங்களுக்கு நான் வெற்றியை கொடுத்து விட்டேன். ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் தஷ்குரூன், மேலும் அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் முதல் வசனத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். கண்ணியமான பெருமக்களே, பத்ர் என்பது நம்முடைய வாழ்விலே மறைக்க முடியாத, மறக்க முடியாத ஒரு அற்புதமான இரத்தம் ஊறிய ஒரு நிகழ்வாக அது இருக்கிறது. ஜும்மாவிலே சொன்னதை போன்று நமக்கெல்லாம் இன்று இஸ்லாம் மார்க்கம், நம்முடைய கலிமா, முஸ்லீமாக நாம் இருக்கின்றோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த 313 சஹாபாக்களும் களத்திலே இறங்கியது தான். இன்றைக்கும் கூட நீங்கள் மதினா ஷரீஃபுக்கு அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி கொடுக்கணும், உம்ராவுடைய பாக்கியத்தை நசீபாக்கி கொடுக்கணும். பத்ர் களத்தில் இன்னைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல இறக்கி விட்டு அந்த பத்ரனுடைய அந்த இடத்த நமக்கு காட்டுவாங்க. காட்டினா என்னமோ நம்மளை போருக்கு இறக்கி விட்ட மாதிரி இருக்கும், நம்மளை யுத்தத்துக்கு இறக்கி விட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா 1500 ஆண்டுகள் கடந்து விட்டது அந்த யுத்தம் நடந்ததற்கு பிறகு அதனுடைய இரத்தத்தினுடைய வாடை இன்னும் அங்கிருந்து போகவில்லை. அவர்கள் நடத்திய அந்த யுத்தத்தினுடைய அந்த வீரம் அந்த மண்ணிலே பொதிந்து கிடைப்பதை நாம் நேரடியாக நம்ம பார்க்கலாம். அந்த அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் இந்த பத்ர் நிகழ்வு என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய சந்ததியினர்கள், நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்ம எப்படி இஸ்லாத்திற்கு வந்தோம், இதற்கு காரணம் யார், இதற்கு பின்னால் யாரெல்லாம் எவ்வளவு அவர்களுடைய சேவைகளை செய்தார்கள், உயிரை தியாகம் செய்தார்கள், தங்களுடைய நமக்கு இந்த மார்க்கத்தை, நம்மளுடைய இஸ்லாத்தை நம்ம தந்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம குழந்தைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்கணும். கண்ணியமான பெருமக்களே, பொதுவாகவே ஒரு கண்ணியமானவரோடோ அல்லது ஒரு மகத்துவமிக்க ஒரு நபரோடு, ஒரு பொருளோடு இன்னொரு பொருள் சேரும் பொழுது அந்த பொருளுக்கும் மதிப்பு வந்துவிடும். பொதுவான ஒரு நியதி அதுதான். ஒரு கண்ணியமானவரோடு இன்னொருவர் சேருகின்றார் என்றால் அந்த கண்ணியமானவருக்கு என்ன ஒரு கண்ணியமோ அந்த கண்ணியத்தை சேர்ந்தவருக்கு அல்லாஹ் கொடுத்துருவான். இதுக்கு குர்ஆனில் நிறைய நிகழ்வு இருக்கு. சூரா கஹ்ஃப்ல அந்த 7 நபர்கள் குகைவாசிகள் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி ஓடி வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? ஈமானை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஓடி வந்தாங்க. ஒரு குகைக்குள்ள போனாங்க. சரியா? இந்த நிகழ்வை அல்லாஹ் சூரா கஹ்ஃப்ல சொல்றான். பாருங்க, அந்த 7 நபர்கள் ஓடி வந்து குகையிலே அதாவது மறைந்ததின் காரணமாக அந்த குகை குர்ஆன்ல இடம்பெற்றுச்சு. குகைக்கு எந்த இதுவுமே கிடையாது. அந்த நபர்கள் ஈமானை பாதுகாப்பதற்காக வந்ததற்காக வேண்டி
குகையோடு அவர்கள் ஒட்டி இருந்ததின் காரணமாக குகையை அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செஞ்சிட்டான், ஒரு அத்தியாயமாகவே அல்லாஹ் இறக்கி அந்த குகைக்கு மதிப்பு வந்துருச்சு. ஒன்று. ரெண்டாவதாக குர்ஆன் இன்னொரு விஷயத்தை நமக்கு சொல்லுது. சூரா அலம் தர கைஃபல ஆபிரஹாங்கிற மன்னன் யானை படைகளோடு காபாவை அழிக்க வருகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய இராணுவ படைகள் நிறைய அல்லாஹ் உலகத்தில் வச்சிருக்கான். இராணுவ படைகள் நிறைய இருக்கு அல்லாஹுக்கு. மனித படைகளாக இருக்கட்டும், அடுத்து மலக்குமார்களுடைய படைகளாக இருக்கட்டும், அல்லது விண்ணிலே பறக்கக்கூடிய பறவைகளாக இருக்கட்டும், இப்படி நிறைய படைகளை தனக்குள்ள அல்லாஹ் வச்சிருக்கான். அது மாதிரி அபாபில் என்கின்ற அவனுடைய இராணுவ படைகளை அல்லாஹ் அனுப்பி அதனுடைய அழகிலே சொண்டிலே சிறு சிறு கற்களை அல்லாஹ் கொடுத்து அந்த யானை படைகளின் மீது அந்த அபாபில் பறவைகள் அந்த கற்களை போட்டதற்கு பிறகு அந்த படைகள் எல்லாம் மென்று தின்று துப்பப்பட்ட சக்கைகளை போல் ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். பாருங்க, ஒரு காபாவை பாதுகாப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட அந்த பறவையினுடைய பெயர் அபாபில். அந்த காபா கண்ணியமான ஒரு இடம் இல்லையா? காபாவோடு பறவை சம்பந்தப்பட்டதின் காரணமாக அந்த பறவையை அல்லாஹ் குர்ஆனுக்குள்ள என்ன செஞ்சிட்டான், பதிவு செய்ய வச்சுட்டான். அபாபில் அப்படிங்கிற பறவை குர்ஆனுக்குள்ள பேராகவே இருக்கு. நம்ம ஓதுனோம்னா ஒவ்வொரு இடத்துக்கு நன்மை அல்லாஹ் கொடுக்குறான். இன்னொரு செய்தியும் இருக்கிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்த ஒரு பறவை இருக்கு. அந்த பறவையினுடைய பேர் ஹுதுஹுது. அந்த ஹுதுஹுது பறவை சபா நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ராணியினுடைய தகவலை அங்கு சென்று உளவு பார்த்து விட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இடத்துல விஷயத்தை சொன்னது. நபி சுலைமான் அவர்களே, யமன் தேசத்திலே சபாங்கிற ஒரு இடத்துல ஒரு ராணி ஆட்சி செய்கிறார்கள். அங்கு நிறைய சிலை வணக்கம் செய்யப்படுகிறது. அல்லாஹுவை பற்றி சொல்வதற்கு அங்கு யாரும் இல்லை. ஆகையால் அந்த இடத்திற்கு நம்மளுடைய தாவாவை, நம்மளுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம் செய்தோம் என்றால் அங்கு ஹிதாயத் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்ற அற்புதமான தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தை ஹுதுஹுது பறவை சொன்னதின் காரணமாக, அந்த பறவை ஒரு தாவா செய்ததின் காரணமாக, ஒரு தௌஹீதை எடுத்துரைத்ததின் காரணமாக அந்த பறவையினுடைய பெயரும் குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கு. சரியா? சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, கண்ணியமானவர்களோடு கண்ணியமான ஒரு பொருளோடு இன்னொரு பொருள் சேருகின்ற பொழுது அந்த பொருளுக்கும் கண்ணியம் கிடைத்துவிடும். அந்த அடிப்படையில் தான் பத்ருங்கிற இடத்திற்கு ஒன்றுமே கிடையாது. சாதாரண இடமாத்தான் இருந்துச்சு, சாதாரண மணல் பகுதியாகத்தான் இருந்துச்சு. அந்த பத்ருங்கிற அந்த இடத்துல 313 சிங்கங்கள் உள்ளே இறங்குச்சு. எத்தனை? 313 சிங்கங்கள் உள்ளே இறங்கியதின் காரணமாக அந்த பத்ருங்கிற அந்த இடத்தை அல்லாஹ் குர்ஆனுக்குள்ளே பதிவு செய்து விட்டான். வலக்கது நஸரக்குமுல்லாஹு பி பத்ர் அப்படிங்கிற அந்த இடத்தை அல்லாஹ் பதிவு செஞ்சிட்டான். அப்படின்னா அப்ப எந்த அளவிற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு கண்ணியமானவர்களோடு பொருட்கள் சேருகின்ற பொழுது அதற்கு கண்ணியத்தை கொடுக்கின்றான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, இந்த பத்ருனுடைய நிகழ்வை சுருக்கமாக நான் சொல்லி முடித்து விடுகின்றேன். ஒவ்வொரு வருஷமுமே நினைவுகூட்டப்படுகிறது. நினைவூட்டப்பட்டாலும் நமக்கு அதனுடைய ஈமான் வலுப்பெறுவதற்காக வேண்டி சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது அது அப்படியே நம்முடைய உள்ளத்திலே அது ஆறாமல் சூடாகவே அது இருக்க வேண்டும். இந்த நிகழ்வுலாம் எப்படி இருக்கணும், நம்ம உள்ளத்துல எப்பவுமே சூடா இருக்கணும். உணவு சமைச்சு 10 நிமிஷத்துல ஆறி போயிடும். அது மாதிரி கிடையாது. பத்ரு நிகழ்வு எப்பொழுதுமே மரணிக்கின்ற வரைக்கும் நம்ம உள்ளத்துல சூடாக இருக்கக்கூடிய நிகழ்வு இல்லையா? அதாவது மக்கால ஹிஜ்ரத்தை செஞ்சு வந்துட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காலேருந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க, ஹிஜ்ரத்து வந்துட்டாங்க. வந்ததற்கு பிறகு 2வது வருஷம் ஹிஜ்ரி 2 மக்கால என்ன செய்யறாங்க, அந்த குஃபார்கள் காஃபிர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு கூட்டம் போடுறாங்க முஸ்லிக்கீன்கள்லாம். என்ன அப்படின்னா, மதீனால போய் அந்த முஸ்லீம்கள்லாம் ரொம்ப சுகபோகமா வாழ்றாங்களாம்ல, எந்த ஒரு இன்னல்களும் இல்லாம சந்தோஷமா வாழ்றாங்களாம்ல. அதனால அவங்கள வாழ விடக்கூடாது. நம்ம என்ன செய்யலாம், நம்ம எல்லாரும் வியாபாரம் விடுத்தமாக சிரியாவுக்கு போவோம். சிரியால போய் வியாபாரம் செஞ்சு அந்த வியாபாரத்திலிருந்து வரக்கூடிய அந்த லாபத்தை அவர்களை அழிப்பதற்கு பயன்படுத்துவோம் என்பதாக ஒரு கூட்டம் ஒன்று மக்காவிலே கூட்டப்படுகிறது. அபி சுஃபியான் அவருடைய தலைமையில வியாபார குழு சிரியாவுக்கு போகிறது. ஏன்னா வியாபாரம் செய்து அதனுடைய லாபங்களை எடுத்துட்டு இஸ்லாமியர்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இந்த தகவல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவில் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சிருது. இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு இந்த மாதிரி செய்வதற்காக வேண்டி போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெச்சரிக்கையாக அந்த குழுவை நாம் தடுத்து நிறுத்தி அவர்களை மக்காவிற்கு அனுப்ப விடக்கூடாது என்பதாக என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு கூட்டம் போடுறாங்க மதீனால.
எப்போவுமே ஒரு முன்னெச்சரிக்கை நம்ம வாழ்க்கையிலே இருக்கணுங்க, ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா? பாம்பு கடிச்சதற்கு பின்னாடி நம்ம அடிக்கக்கூடாது, அதற்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சோம்னா பாம்பை அடிச்சிடணும். ஒரு தேள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த தேள் கடிக்க விட்டு அதனுடைய வேதனையை அனுபவித்த பின்னாடி அதை என்ன செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது. காலில் ஒரு சின்ன புண்ணு வருது அப்படின்னா அந்த புண்ணு பெரிதாக ஆகுவதற்கு முன்னால் அதை என்ன செய்யணும், நம்ம சரி பண்ணணும் இல்லையா? அது மாதிரி தான் இவர்கள் நமக்கு துன்பத்தை இழைப்பதற்கு முன்னால் அதை எப்படி தடுக்க வேண்டும் என்ற அற்புதமான ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மசூரா பண்ணுறாங்க. சரி, இது எப்படிங்க அவங்க வியாபாரத்துக்கு போகிறவங்கள எப்படி தடுக்கிறது, இது ஒரு முரணாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியலாம். 13 வருஷங்க மக்கால, 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, 13 வருஷம். நான் வந்து தராவீஹ் தொழுகையில் கூட நான் சொன்னனா இல்லையா பயான்ல, உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி வாழை தூக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னு சொன்னனா இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் 13 வருஷம் அந்த இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் இழைத்த அந்த கொடுமைகள் சொல்லி மாள முடியாத அவ்வளவு கொடுமைகளை அவர்கள் என்ன செய்தார்கள். கொஞ்ச நெஞ்ச கொடுமைகள் அல்ல, அடிப்பது, உதைப்பது, கிண்டல் செய்வது, வீட்டிலே புகுந்து பெண்களை அடிப்பது, அவர்களை மரத்திலே கட்டி வைத்து ஈட்டிகளை விட்டு அவர்களுடைய உடலை சேதப்படுத்துவது, பாலைவனத்தினுடைய மணலிலே வெறும் மேலோடு அவர்களை உருட்டி எடுத்து மேலே பாறாங்கல்லை வைப்பது, இப்படியெல்லாம் கொடுமையான கொடுமைகள், பல்வேறு கொடுமைகள் நடந்துச்சு. அப்போ இந்த கொடுமைகள் எல்லாம் போய்விட்டது, நம்ம மதீனால நிம்மதியாக வாழலாம் தான் வந்திருக்காங்க. வந்ததற்கு பிறகு அங்கேயும் வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வரும் பொழுது அப்போ அதை தடுக்கணும் தானே நினைப்பாங்க இல்லையா பொதுவாகவே. அப்போ அந்த அடிப்படையில் ரசூலுல்லாவுக்கு ஒரு சொட்டு கூட கிடையாதுங்க. மக்கால இருந்த காலத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வருஷம் மக்கால இருந்தாங்க, ஒரு யுத்தம் கூட நடக்கலை, யுத்தம் ஒன்றும் நடக்கலை. மதினாவுக்கு வந்ததற்கு பிறகு முதல் யுத்தமே இந்த பத்ர் யுத்தம் தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் போகலை, எல்லா நபித்தோழர்களையும் அழைத்து கொண்டு சரி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. இந்த தகவல் அபூ சுஃபியானுடைய தலைமையில் சென்ற அந்த நபருக்கு கிடைத்து நபிகள் நாயகத்தினுடைய தலைமையில் ஒரு குழு வருகிறது. இந்த நேரம் தான் சரியான நேரம், இவர்களை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டோம் அப்படின்னா உலகத்தில் முஸ்லீமே கிடையாது, உலகத்தில் முஸ்லீம் என்பதே கிடையாது அப்படின்ட்டு அபூ சுஃபியான் என்ன செய்கிறார், மக்காவுக்கு தகவல் அனுப்புகிறார். மக்காவுக்கு தகவல் அனுப்பி அபூஜஹல் அங்குள்ள பெரிய தலைவர், அந்த அபூஜஹலுக்கு அந்த தகவல் போய் அங்கிருந்து என்ன செய்கிறாங்க, 1000 பேரோட 1000 நபர்களோட நேரம் அங்கிருந்து அவங்க புறப்பட்டு வர்றாங்க. இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. மக்காலேருந்து ஒரு 1000 பேர் வர்றாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அபூ சுஃபியான் இந்த தகவலை கொடுத்துட்டு இவர் மாற்றுப்பாதையில் நேரம் மக்கா போயிட்டாரு. அந்த வியாபார குழுவையெல்லாம் அழைச்சிட்டு என்ன செஞ்சிட்டாரு, மக்கா போயிட்டாரு. இவங்க வந்து பத்ருங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு வந்து சேர்ந்துட்டாங்க. அதே இடத்துக்கு அந்த குழுவும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கும்மாளம், சரியான இன்னைக்கு அழிக்க போகிறோம்ல முஸ்லீம்களை ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறோமா இல்லையா, அந்த அடிப்படையில் அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, பிறப்பிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, இந்த பத்ருங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், நம்மோடு யுத்தம் செய்து நம்மளை கொல்வதற்காக வேண்டி, போர் புரிவதற்காக வேண்டி, நம்மளை அழிப்பதற்காக வேண்டி இந்த குழு வந்து சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது அப்போத்தான் தெரியும். அப்போத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சரி யுத்தத்தினுடைய பொதுவாக நம்ம மார்க்கத்தில் ஒரு விஷயம் இருக்குது, யுத்தம்னு நம்ம காலடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா முதுகை காட்டக்கூடாது, முதுகை என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. இது மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்கள்ல உண்டான ஒரு விஷயம். ஆஹா இவ்வளோ பேர் இருக்காங்களே ஓடிடலாம் அப்படின்னா ஓட முடியாது, வந்து இறங்கிட்டோம் அப்படின்னா அதை முடிச்சுட்டு தான் போகணும். இதுதான் நம்ம மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், இது வீரத்தினுடைய அடையாளம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்மள எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணுங்களேன் அப்படின்னு. எண்ணி பார்த்தா வெறும் 313. எத்தனை பேர், 313 இருக்காங்க நபியே நாயகமே, இவ்வளோதான் நம்மள வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பார்த்துட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் அமர வைத்து ஒரு மஷூரா ஒன்று கேட்டார்கள். என்ன செஞ்சாங்க, மஷூரா கேட்டாங்க. என்ன மஷூரா, உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் நாயகம் எல்லாத்தையும் கேட்கும் பொழுது என்ன செய்யலாம், யுத்தம் செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அபூபக்கர் நாயகம் உமர் ரலியல்லாஹு எந்திரிச்சு முஹாஜிர்லாம் சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தி இல்லை, ஏண்டா அந்த சபையில் வந்து மதினாவை சேர்ந்த நபித்தோழர்களும் அங்கே இருந்தாங்க, அவங்களுடைய ஒப்புதலும் வேணும். அப்போ கேட்கும் பொழுது தான் அப்போ தான் எந்திரிச்சாங்க யார், சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எந்திரிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன அற்புதமான வார்த்தை ஹதீஸில் பதிவாகி இருக்கிறது. மிக்தாத் இப்னு அஸ்வத் என்பதாக ஹதீஸில் வருது.
அவங்க நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, நபிய நாயகமே, மூசா அலைஹிஸ்ஸலாம் இதே மாதிரி தான் கேட்டாங்க. அவங்க கவுமுட்ட, அவங்க சமூகத்திட்ட கேட்டாங்க, யுத்தம் செய்ய வாங்கன்னு கேட்கும் பொழுது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கவும் என்ன சொன்னாங்க தெரியுமா? காலு யா மூசா இன்னா லன் நதுகுலஹா அபதம் மா தாமு ஃபீஹா ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன். எங்களை சண்டைக்கு கூப்பிடுறீங்களா மூசா? எங்களை சண்டைக்கு நீங்க கூப்பிடுறீங்களா? நாங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு நாங்க தீவனங்களை திண்டுக்கிட்டு நாங்க வேடிக்கை பார்ப்போம். நீங்க போய் நீங்களும் உங்க அல்லாவும் போய் சண்டை ஓடுங்கன்றாங்க. யார் சொன்னா? மூசா அலைஹிஸ்ஸலாம் கவும். இவங்க தான் இஸ்ரவேலர் இருக்காங்க இல்ல, இஸ்ரேல்காரங்க, யூதர்கள், அவங்க சொன்னது. நீங்களும் உங்க அல்லாவும் போய் சண்டை போடுங்க, நாங்க நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க நினைக்கிறீங்களா நாயகமே? அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம் யா ரசூலல்லாஹ். ஆமன்னா பிக்க, உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம். சத்தக்னாக்க, உங்களை நாங்கள் உண்மைப்படுத்தி இருக்கின்றோம். உங்களுடைய வலப்புறத்திலேயும் இடப்புறத்திலேயும் முன்னாலும் பின்னாலும் உங்களுக்கு கேடயமாக நாங்கள் இருந்து உங்களை பாதுகாத்து இந்த தீனுல் இஸ்லாத்தை நாங்கள் பாதுகாப்போம் நாயகமே என்பதாக அன்சாரி சஹாபி சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்கு தயாராகி விட்டார்கள். அந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெரிய ரமலானுடைய மாதம், அதே ஹிஜ்ரி 2 ரமலான் நமக்கு கடமையாகுது. எல்லா சஹாபாக்களும் நோன்பு வச்சிருக்காங்க. நைட்டு ஒரு நைட்டு தான் இருக்கு. அடுத்த நாள் காலையில யுத்தம். ஒரு நைட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர போய் சஜிதால போய் படுத்துட்டாங்க. சஜிதால விழுந்துட்டு அவங்க செய்த துவா பொன்னெழுத்துக்களால் ஹதீஸ்ல பதிவாகி இருக்கிறது. யா ஹய்யு யா கய்யூம், அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ஹய்யு யா கய்யூம், யா அல்லாஹ், கண்ணியமானவனே, மகத்தானவனே, சக்தி உள்ளவனே, ஆற்றல் உள்ளவனே என்பதாக அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு, அல்லாஹும் அஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால், எந்த கூட்டத்தை? இந்த 313 சஹாபாக்களையும் நீ அழித்து விட்டால், லம் துஅபத் அபதன், இந்த உலகத்துல உன்னை வணங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்ட்டாங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. உன்னை வணங்குறதுக்கு உலகத்துல யாருமே கிடையாது, நீ அழிச்சிட்ட அப்படின்னா முடிஞ்சு போச்சு, யாருமே கிடையாது, யா அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை கொடுண்டு இரவெல்லாம் தேம்பி 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 அழுததுடைய விளைவு அல்லாஹ் பாருங்க, அவனுடைய அத்தாட்சியை, அவனுடைய அற்புதத்தை எப்படியெல்லாம் நிகழ்த்தி காட்டினா அப்படிங்கிறத இந்த திருமறை வசனம் நமக்கு சொல்லி தருது. முதலாவதாக அல்லாஹ் செய்த வேலை என்ன தெரியுமா? இந்த 313 சஹாபாக்களையும் எதிரிகளுடைய கண்களுக்கு மிக குறைவாக அல்லாஹ் காட்டினான். 313 குறைவுதான். அவங்க 1000 பேர். அவங்க எத்தனை பேர்? 1000 பேர். அவங்கள்ட்ட நிறைய குதிரைகள், நிறைய அந்த போருக்குண்டான தடவாளங்கள் எல்லாமே நிறைய இருக்கு. நம்மள்ட்ட சொற்பமாக 2-3 குதிரை, ஒரு 40-50 ஒட்டகம், அதெல்லாம யுத்தம் செய்யக்கூடிய அந்த கவசங்கள், அந்த வாள்கள், இதெல்லாம் ரொம்ப கம்மி நம்மள்ட்ட. இருந்த போதிலும் கூட நம்மை அவருடைய கண்களுக்கு அல்லாஹ் குறைச்சு காட்டினான். 313 ஒரு 50 ஒரு 100 காட்டினான். ஏன் அல்லாஹ் அப்படி காட்டினா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எக்காரணத்தை கொண்டும் இவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று பார்த்துவிட்டு அவர்கள் ஓடிவிடக்கூடாது என்பதை அல்லாஹ் முடிவு செய்து அவர்களை அந்த இடத்துல அல்லாஹ் பிடிச்சு வச்சுட்டான். விடக்கூடாது, அந்த இடத்தை விட்டு ஆளுக்கு யாரும் ஒரு ஆள் நகலக்கூடாது. அதனால அல்லாஹ் இவர்கள் குறைச்சு காட்டி, கொஞ்சம் பேர் தானே, கொஞ்சம் சொற்பமான நேரத்தில் முடிச்சு விட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுடைய உள்ளத்துல போட்டான். யாருடைய உள்ளத்துல? அந்த காஃபீர், அந்த முஷ்ரிக்குடைய உள்ளத்துல போட்டு அல்லாஹ் உட்கார வச்சுட்டான். சரியா? இங்க ஒரே தொழுக, ஒரே சஜிதா, ஒரே தஸ்பீஹு, ஒரே அழுக, அல்லாட்ட துவா, அங்க கூத்து, கும்மாளம், மது, ஆட்டம், பாட்டம் எல்லாம் இந்த இரவுல, ஒரே இரவுல ரெண்டுமே நடக்குது. ஒரே இரவுல அங்க அது நடக்குது, இங்க இது நடக்குது. இது ஒரு வேலையை அல்லாஹ் செஞ்சான், பிடிச்சு வைத்திருப்பது, விடக்கூடாது அப்படின்னு. ரெண்டாவது, அந்த காஃபீர்கள் இருந்த அந்த இடம், அதனுடைய மணல் பகுதி நல்ல ஈரப்பதமா இருந்துச்சு. ஆனா இந்த சஹாபாக்கள் இருந்த இந்த இடம் மணல் ரொம்ப காஞ்ச நிலைமையில இருந்துச்சு. அதனால அல்லாஹ் ஜல்லஷானஹு மலையை இறக்கினான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? மலையை இறக்கி இந்த காஞ்ச இந்த மண்ணை ஈரப்பதமாக்கி, அவர்களுக்கு ஆல்ரெடியா ஈரமா இருந்த அந்த மண்ணை சகதியா அல்லாஹ் மாத்தி விட்டான். என்ன செஞ்சான்? சகதியா மாத்திட்டான். இது அல்லாஹ் செஞ்ச ரெண்டாவது வேலை. அடுத்ததாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா செய்த மகத்தான வேலை என்னவென்றால், அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் இறக்கிய வானவர்களுடைய படையை அல்லாஹ் இறக்கினான். அதைத்தான் அல்லாஹ் திருமறையில் சொல்றான். இது தகூலில் முஃமினீன அலை யக்ஃபியக்கும் ஐயுமித்தக்கும் ரப்புக்கும் பி ஸலாஸத்தி ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முன்ஸலீன். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் 3000 பேரை இறக்கினான். யாரு? வானவர்களை 3000 பேர் இறக்கினான். இது 10வது அவனே முடிவு பண்ணி அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், பி ஹம்ஸத்தி ஆலாஃபி மினல் மலாயிகத்தி முஸவ்விமீன்.
5000 பேரை மேலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு இறக்கியதாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி மகத்தான வெற்றியை கொடுத்தான். சுபுகுக்கு பின்னாடி ஆரம்பிக்கப்பட்ட அந்த யுத்தம் லுஹாவுனுடைய நேரத்தில் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நேரம்லாம் கிடையாது, லுஹா நேரத்தில் ஃபினிஷ், யுத்தமே முடிஞ்சு. மகத்தான வெற்றியை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த பத்ரீன்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கொடுத்து இந்த தீனுல் இஸ்லாத்தை கியாமத் நாள் வரைக்கும் இதை யாராலும் அடிக்க முடியாது என்ற அடிப்படையில் இன்று 600 கோடி முஸ்லீம்கள் இன்று உலகத்தில் வாழ்றாங்க அப்படின்றா அதற்கெல்லாம் வித்தாக இருந்தவர்கள் அந்த 313 சஹாபாக்கள் என்பதாக வரலாற்றில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய ஈமான் நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அந்த நம்பிக்கை, அந்த தக்குவா, அந்த இறையச்சம். அதனால தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு சொன்னால் இந்த 313 பேரும் மௌத்தா போகலை. 313 பேர் அந்த யுத்தத்தில் மௌத்தா போகலை. வெறும் 14 பேர் தான் ஷஹீதானாங்க. 14 பேர். அதற்கு பின்னால் பேலன்ஸ் இருப்பவர்கள்லாம் அடுத்தடுத்து நடந்த யுத்தங்கள், இயற்கையான மரணங்கள், இப்படி ஒஃபாத்தானாங்க. அல்லாஹ் கொடுத்த சான்று என்ன தெரியுமா? இந்த யுத்தத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் முன்னாடியே ஒரு சான்று ஒன்று கொடுத்தான். இதற்கு பிறகு நீங்கள் மௌத்தா போகிற வரைக்கும் என்ன வேண்டாலும் செஞ்சுக்கலான்ட்டான். அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? என்ன வேண்டாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், உங்களுக்கு மன்னிப்புன்ட்டாங்க. இது மாதிரி யாருங்க சொல்ல முடியும்? நீங்கள் தொழுகாமல் இருக்கலாம், வேற எது வேண்டாலும் உங்கள் மனம் போல நீங்கள் என்ன செய்யலாம், உலகத்தில் நீங்கள் வாழலாம். நீங்கள் 313 பேர் மட்டும்தான் இப்படி வாழலாம் என்பதாக அல்லாஹ் முன்னெச்சரிக்கையாக அல்லாஹ் கொடுத்தான். ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் இராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்திட்டாரு. வெளிப்படுத்தின பிறகு அவரை அழைத்து வந்து பிடித்து வந்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு வாளை உருவிட்டாங்க. நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நீங்கள் அனுமதி கொடுங்க, உதுரிப் உனுகஹு, அவருடைய கழுத்தை நான் வெட்டி வீசிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உமரே உங்களுக்கு தெரியாதா, அவர் பத்ரில் கலந்துக்கிட்டவர் அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க? அவர் பத்ரில் கலந்துக்கிட்டவர். உமரே விட்டுருங்க, அல்லாவே மன்னிச்சுட்டேன்ட்டான். யாரு? அல்லாவே மன்னிச்சுட்டேன்ட்டான். நம்ம என்னங்க தண்டனை கொடுக்கறது? முடியாதுங்க, அவரை விட்டுருங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் தனிப்பெரும் சிறப்பை பெற்றவர்கள் அந்த 313 சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் தங்களுடைய உயிரையும் தங்களுடைய அனைத்து விதமான பொருளையும் செல்வத்தையும் கொடுத்த அந்த தினமாக இந்த தினம் இருப்பதின் காரணமாக இன்ஷா